அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் 3 மூன்றாம் அத்தியாயம். உடன்படிக்கை. வாதாபி சக்கரவர்த்தியும் பாண்டிய மன்னனும் விரைவில் மனமொத்த சிநேகிதர்களாகிவிட்டார்கள். ஜெயந்தவர்மன் கொள்ளிடத்து வடகரைக்கு வந்து சில நாள் தன்னுடைய விருந்தாளியாயிருக்க வேண்டும் என்று புலிகேசி கேட்டுக்கொண்டான். அவ்விதமே ஜெயந்தவர்மன் தன்னுடைய முக்கிய மந்திரி பிரதானிகளுடன் மறுநாள் கொள்ளிடத்தின் வடகரைக்கு வந்தான். புலிகேசி ஆடம்பர ராஜா உபச்சாரங்களுடன் ஜெயந்தவர்மனை வரவேற்றதுடன் தன்னுடைய 4 வகை படைகளையும் ஜெயந்தவர்மனுக்கு காட்டி அவன் பிரமிக்கும்படி செய்தான். தடபுடலான விருந்துக்குப் பிறகு வாதாபியின் வில்லாளிகள், வாழ்வீரர்கள், மல்லர்கள் முதலியோர் அந்த பேரரசர்களின் முன்னிலையில் தத்தம் திறமைகளை காட்டினார்கள். பிறகு வாதாபியின் அரண்மனை கவிஞர் சந்தர்ப்பத்திற்கேற்ப தாம் புனைந்திருந்த புகழ்ச்சி கவிதைகளை பாடினார். கணக்கற்ற வெண்கொற்ற குடைகளினாலும் வெண் சாமரங்களினாலும் அலை எரியும் திருப்பார்கடலைப் போல் விளங்கிய வாதாபியின் சேனா சமுத்திரமானது துங்கபத்திரை நதிக்கரையில் இருந்து பொங்கி தெற்கு நோக்கி வந்தது பற்றியும், அந்த சேனா சமுத்திரத்தை தூரத்தில் கண்டதுமே காஞ்சி மகேந்திர பல்லவன் நடுநடுங்கி போய் தனது சிறு குட்டையை ஒத்த படையுடன் காஞ்சி கோட்டைக்குள் ஒளிந்து கொண்டது பற்றியும், பிறகு வாதாபி சக்கரவர்த்தி அழகிய கயல் மீன்கள் துள்ளி விளையாடும் காவேரி நதியை காண ஆவல் கொண்டு தெற்கு நோக்கி வந்தது பற்றியும், காவேரி கரையிலே மதுரை பாண்டிய மன்னனை சந்தித்து அளவலாவி மகிழ்ந்தது பற்றியும், வாதாபியின் யானைகள் காவேரியில் வரிசையாக நின்று பாலம் அமைத்த போது காவேரியின் நீரோட்டம் தடைப்பட்டு நின்றது பற்றியும், யானைகளின் மதநீர் நதியில் விழுந்ததினால் பிரவாகம் மேலும் பெருகி கரைகளை மோதியது பற்றியும் வர்ணித்திருந்த பாடல்களை வாதாபியின் ராஜகவி பாடியபோது பாண்டியனும் மற்ற சிற்றரசர்களும் மது உண்டவர்களைப் போல் மதிமயங்கி நின்றார்கள். எல்லாம் முடிந்து ஜெயந்தவர்ம பாண்டியன் புலிகேசியிடம் விடை பெற வேண்டிய சமயம் வந்தபோது, சத்யாச்ரயா, பல்லவனை முறியடித்து காஞ்சியை கைப்பற்றிய பிறகு அப்படியே தாங்கள் திரும்பி போய்விடக்கூடாது, மதுரைக்கும் விஜயம் செய்துவிட்டு போக வேண்டும் என்றான். அந்த நாளில் காஞ்சிக்கு அடுத்தபடியாக தென்னாட்டில் பிரசித்தமாக விளங்கிய மதுரை மாநகருக்கும் புலிகேசி வந்தால் பாண்டியர்களின் சீர் சிறப்புகளை எல்லாம் காட்டி அவனை பிரமிக்கச் செய்யலாம் என்பது ஜெயந்தவர்மனுடைய எண்ணம். அதை கேட்டு புலிகேசி ஒரு பெருமூச்சு விட்டான். ஆம், எனக்கு மதுரையையும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வெகு காலமாக உண்டு. காஞ்சியை பற்றி எழுதிய பிக்ஷு மதுரையை பற்றியும் எழுதியிருந்தார். ஆனால் என்று புலிகேசி சொல்லி வரும்போதே பாண்டியன் குறுக்கிட்டு, புத்த பிக்ஷுவை பற்றி தங்களை நானே கேட்க வேண்டும் என்றிருந்தேன். அவர் எங்கே? தங்களுடன் அவர் இருப்பார் என்றல்லவா எண்ணினேன் என்றான். பிக்ஷுவை பற்றித்தானே தகவல் ஒன்றும் தெரியவில்லை. அவரை பற்றி நானே தங்களிடம் கேட்க வேண்டும் என்றிருந்தேன். மதுரைக்கு வந்திருந்தார் அல்லவா? அங்கே என்ன நடந்தது? தங்களிடம் என்ன சொல்லிவிட்டு கிளம்பினார்? எங்கே போவதாக சொன்னார் என்று வாதாபி மன்னன் வினவினான். பிக்ஷு மதுரைக்கு வந்த சமயம் தன் தந்தை காலமானதும் அதனால் ஏற்பட்ட குழப்பத்தால் பிக்ஷு சிறைப்பட்டதும் தனக்கு முடிசூட்டு விழா நடந்த பிறகு பிக்ஷுவை தான் விடுதலை செய்ததும் ஆகிய விவரங்களை கூறிவிட்டு ஜெயந்தவர்மன் மேலும் சொன்னதாவது: பிக்ஷு விடுதலையான உடனேயே வாதாபி சைனியம் காஞ்சியை அணுகிவிட்டதா என்று அவர் என்னை கேட்டார். இல்லை, இன்னும் வடபெண்ணை கரையிலேதான் இருக்கிறது என்று நான் தெரிவித்ததும் அவர் பெரிதும் ஆச்சரியமடைந்தார். என்னை சைனியத்துடன் கொள்ளிடக்கரைக்கு வந்திருக்கும்படி சொல்லிவிட்டு தாம் முன்னாலே போவதாக அவர் கிளம்பினார். பின்னர் தங்களை வந்து அவர் சந்திக்கவே இல்லையா? இல்லை, அதுதான் மிக்க அதிசயமாயிருக்கிறது. அந்த மூடன் துர்விநீதனால் இருவருக்கும் ஏதாவது நேர்ந்து விட்டதோ என்னமோ, ஒன்றுமே தெரியவில்லை. பிக்ஷு இல்லாதது எனக்கு ஒரு கை இல்லாதது மாதிரி இருக்கிறது என்றான் புலிகேசி. இதற்கு பாண்டியன், ஆமாம், ஒரு சில நாள் பழக்கத்திலேயே பிக்ஷுவிடம் எனக்கு மிக்க மதிப்பு ஏற்பட்டுவிட்டது. ஆனால் இந்த கங்க நாட்டான் எதற்காக இப்படி அவசரமாக சென்று அகப்பட்டு கொண்டான்? பிக்ஷு என்னிடம் சொன்னது ஒன்று, துர்விநீதன் செய்தது வேறொன்றாக அல்லவா இருக்கிறது. ஒருவேளை மகேந்திர பல்லவன் தப்பி ஓட முயன்றால் நான் கொள்ளிடக்கரையில் நின்று தடுக்க வேண்டும் என்றும், துர்விநீதன் மேற்கு எல்லையில் நின்று தடுக்க ஏற்பாடு செய்திருப்பதாகவும் பிக்ஷு சொன்னார். அப்படி இருக்க துர்விநீதன் எதற்காக அவசரப்பட்டு காஞ்சியை நெருங்கினான்? அதனால் புள்ளலூரில் ஏதோ பிரமாத வெற்றியடைந்து விட்டதாக பல்லவன் பறையடித்துக் கொள்ள இடம் கொடுத்து விட்டானே.
அதனாலே அல்லவா பல்லவ நாட்டு மக்களும் சோழ நாட்டு குடிகளும் கூட மிக்க கர்வம் கொண்டிருக்கிறார்கள் என்றான். துர்விநீதன் விஷயம் பெரிய மர்மமாகத்தான் இருக்கிறது. அவன் உயிரோடு இருக்கிறானா, செத்துப்போய் விட்டானா என்று கூட நிச்சயமாக தெரியவில்லை. அவனை பற்றி தெரிந்தால் பிக்ஷுவை பற்றியும் ஏதாவது விவரம் அறியலாம். ஆனால் இந்த தரித்திரம் பிடித்த பல்லவ நாட்டு கிராமங்களில் யாரை என்ன கேட்டாலும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்கிறார்கள். ஒவ்வொரு சமயம் எனக்கு வருகிற கோபத்தில் பல்லவரின் ஆட்சிக்கு உட்பட்ட கிராமங்களிலே ஒரு வீடு ஒரு கூரை மிச்சமில்லாமல் எல்லாவற்றையும் கொளுத்தி பஸ்மீகரம் செய்து விடலாம் என்று தோன்றுகிறது. இவ்விதம் புலிகேசி கூறிய போது ஏற்கனவே கோவை பழம் போல் சிவந்திருந்த அவனுடைய கண்களில் அக்னி ஜுவாலை வீசிற்று. ஆமாம் ஆமாம், நானும் எல்லாம் கேள்விப்பட்டேன். ஏரிகளை எல்லாம் உடைத்துவிட்டு இந்த வருஷம் கோடை காலத்தில் சாகுபடியே செய்யாமல் பல்லவ நாட்டு மக்கள் இருந்து விட்டார்களாம். எந்த கிராமத்துக்கு போனாலும் பஞ்ச பாட்டு பாடுகிறார்களாம். தானியத்தை ஒளித்து வைத்துக்கொண்டு எங்களுக்கே சாப்பாடு இல்லை, பட்டினி கிடக்கிறோம் என்று முறையிடுகிறார்களாம். பொல்லாத ஜனங்கள் என்றான் பாண்டியன். அவர்களுடைய பொல்லாத்தனத்தை அடக்க எனக்கு வழி தெரியும். ஒளித்து வைத்திருக்கும் தானியங்களை எடுத்துக் கொடுக்கும்படி செய்யவும் தெரியும். அதெல்லாம் இப்போது வேண்டாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த சோழ நாட்டு திமிர் பிடித்த மக்களுக்கு நானும் ஒரு நாள் பாடம் கற்பிக்க வேண்டும். காஞ்சிக்கோட்டை பிடிபட்டுட்டும் என்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இருக்கட்டும், துர்விநீதனை பற்றியல்லவா கேட்டுக்கொண்டிருந்தீர்கள்? என்னுடைய ஒற்றர்கள் ஏதோ சொன்னதாக ஞாபகம் இருக்கிறது. இதோ விசாரிக்கிறேன் என்று ஜெயந்தவர்மன் கூறி தன்னுடைய ஒற்றற்படை தலைவனை வரவழைத்து கேட்டான். ஒற்றர் தலைவன் கூறியதாவது: நம்முடைய சைனியம் காவிரியை தாண்டி கொள்ளிடத்தை நெருங்கிக் கொண்டிருந்த போது புல்லலூர் சண்டையை பற்றி செய்தி வந்தது. உடனே சிலரை நான் அனுப்பி நிலைமையை விசாரித்து வர செய்தேன். புல்லலூரில் தோல்வியடைந்து கங்கராஜா தெற்கு நோக்கி ஓடி வந்தாராம். அவரை மாமல்லர் துரத்தி வந்தாராம். திருப்பார்கடல் என்னும் பெரிய ஏரி உடைந்து கொண்டு மாமல்லரை தடை செய்ததாம். இதனால் கங்கராஜா தென்பண்ணைக்கு இக்கரை வந்து பாடலிபுரத்து சமணர் பள்ளியில் ஒளிந்து கொண்டாராம். பிறகு என்ன நடந்ததென்று தெளிவாக தெரியவில்லை. திருக்கோவலூர் கோட்டத் தலைவன் சமணப்பள்ளியை தாக்கி இடித்து கங்க மகாராஜாவை சிறைப்பிடித்துக் கொண்டு போனதாக சில ஜனங்கள் பேசிக்கொண்டார்களாம். திருக்கோவலூருக்கு தெற்கேயுள்ள மலைப்பிரதேசத்தில் சிறை வைத்திருப்பதாகவும் வதந்தியாம். பிறகு பேரரசர்கள் இருவரும் கலந்தாலோசித்து பின்வருமாறு திட்டத்தை வகுத்துக் கொண்டார்கள். புலிகேசி காஞ்சிக்கு திரும்பிச் சென்று கோட்டை முற்றுகையை இன்னும் தீவிரமாக நடத்த வேண்டியது. காஞ்சிக்கோட்டை பணிகிற வரையில் வாதாபி சைனியத்துக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை பாண்டியன் அனுப்பி கொண்டிருக்க வேண்டியது. கொள்ளிடத்தில் தண்ணீர் குறைந்ததும் பாண்டியன் தன் சைனியத்துடன் நதியை தாண்டி முன்னேறி வந்து தென்பண்ணை நதி வரையில் கைப்பற்றிக் கொள்ள வேண்டியது. திருக்கோவலூர் கோட்டத் தலைவனை பிடித்து கடுமையாக தண்டிப்பதுடன் அங்குள்ள மலை பிரதேசத்தில் துர்விநீதன் சிறைப்பட்டிருந்தால் அவனை விடுதலை செய்து அனுப்பி வைக்க வேண்டியது. இந்த உதவிகளையெல்லாம் பாண்டியன் செய்வதற்கு கைமாறாக குமரி முனையிலிருந்து தென்பண்ணை வரை உள்ள பிரதேசத்தின் மகா சக்கரவர்த்தியாக ஜெயந்தவர்ம பாண்டியனை புலிகேசி அங்கீகரிக்க வேண்டியது. மேற்கண்டவாறு இரு தரப்புக்கும் திருப்திகரமான உடன்படிக்கையை செய்து கொண்ட பிறகு ஜெயந்தவர்ம பாண்டியன் வாதாபி சக்கரவர்த்தியிடம் விடை பெற்றுக்கொண்டு பழையபடி கொள்ளிடத்தின் தென்கரை போய் சேர்ந்தான். 3ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது. 4ஆம் அத்தியாயம் வேங்கி தூதன். ஜெயந்தவர்மன் போய்விட்ட பிறகு புலிகேசி தன்னுடைய பிரதானிகளை பார்த்து, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்பது எவ்வளவு உண்மை பார்த்தீர்களா? அந்த பல்லவ நரி கோட்டைக்குள் ஒளிந்து கொள்ளப் போக இந்த பூனை பாண்டியனின் தலை ஒரேடியாக வீங்கி போயிருக்கிறது. உத்தராபரத்தின் ஹர்ஷவர்த்தன சக்கரவர்த்திக்கும் மத்திய பிரதேசத்தின் வாதாபி சக்கரவர்த்திக்கும் இணையாக பூனை பாண்டியனும் தட்சிண தேச சக்கரவர்த்தியாக விளங்க வேண்டுமாம். ஆசையை பாருங்கள், ஆசையை. காஞ்சிக்கோட்டை மட்டும் தகர்ந்து விழட்டும். பிறகு இந்த அற்பனுக்கும் தக்க புத்தி புகட்டிவிட்டு வாதாபிக்கு திரும்புவோம் என்றான். இப்படி புலிகேசி சொல்லி முடிக்கும் தருவாயில் வேகமாக குதிரைகள் நெருங்கி வரும் சத்தம் கேட்டது. காஞ்சி முற்றுகையை நடத்தி கொண்டிருந்த சலுக்க சேனாதிபதி அவசர செய்தியுடன் தூதர்களை அனுப்பியிருக்கிறார் என்றும் அவர்கள் வேங்கியிலிருந்து வந்த தூதன் ஒருவனையும் அழைத்து வந்திருப்பதாகவும் தெரிந்தது. தாமதமின்றி அவர்களை தன் முன்னிலையில் அழைத்து வரும்படி புலிகேசி சொல்ல, சேனாதிபதி அனுப்பிய தூதர்களின் தலைவனும் வேங்கி நாட்டு தூதனும் அழைத்து வரப்பட்டார்கள். வேங்கி நாட்டு தூதன் தன்னுடைய உடம்பெல்லாம் காயங்களுக்கு கட்டுப்போட்டுக் கொண்டிருந்தான். தூதர்கள் இருவரும்
சக்கரவர்த்திக்கு அடிபணிந்து எழுந்த பிறகு சேனாதிபதி தூதன், பிரபு, இவன் வேங்கியிலிருந்து முக்கியமான செய்தி அடங்கிய ஓலை கொண்டு வந்திருக்கிறான். காஞ்சிக்கு வரும் வழியில் இவனை வழிமறித்து சிலர் தடுக்க முயற்சி செய்தார்களாம். அவர்களுடன் சண்டையிட்டு தப்பித்துக் கொண்டு வந்தானாம். காஞ்சியிலிருந்து இங்கு வரும் மார்க்கத்தில் இவனுக்கு ஏதாவது அபாயம் வரக்கூடாதென்பதற்காக சேனாதிபதி என்னையும் வீரர்கள் 7 அனுப்பினார் என்றான். பிறகு வெங்கியிலிருந்து வந்த தூதன் தன்னுடைய உடைவாளின் உரையில் பத்திரமாய் வைத்திருந்த ஓலையை எடுத்து பயபக்தியுடன் சக்கரவர்த்தியிடம் கொடுத்தான். புலிகேசி அதை வாங்கிக் கொண்டதும் சபையிலிருந்த லிகிதனின் முகத்தை பார்க்க அவன் விரைந்து ஓடி வந்து பணிவுடன் ஓலையை வாங்கி படிக்கலானான். திரிபுவன சக்கரவர்த்தி சத்தியாச்சரிய புலிகேசி மகாராஜாவுக்கு சகோதரன் விஷ்ணுவர்தனன் பக்தியுடன் எழுதும் லிகிதம். தாங்கள் காஞ்சிக்கு போய் சேர்ந்த பிறகு எவ்வித செய்தியும் தங்களிடம் இருந்து வரவில்லை. நான் பலமுறை அனுப்பிய ஓலைகளுக்கும் மறுமொழி இல்லை. ஒருவேளை என் ஓலைகள் தங்களுக்கு வந்து சேரவில்லையோ என்று சந்தேகிக்கிறேன். தங்களுடைய கட்டளைப்படி குரு பூஜ்ய பாதரை வரவழைத்து விமர்சையாக மகுடாபிஷேகம் செய்து கொண்டேன். ஆனால் இன்னும் தொல்லைகள் தீர்ந்த பாடில்லை. வேங்கி படைகள் இன்னும் மலை பிரதேசங்களில் மறைந்து நின்று தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கின்றன. குடிப்படைகளும் கருமுறு என்று இருக்கிறார்கள். இன்னும் ஒரு அதிசயமான விஷயம், மகேந்திர பல்லவருடைய சிறிய தந்தை மகன் புத்தவர்மன் எங்கிருந்தோ பெரிய சைனியத்துடன் முளைத்திருக்கிறான். கிருஷ்ணை நதியின் தென்கரையில் தண்டு இறங்கி நான் தங்களுக்கு உதவி செய்வதற்காக புறப்பட்டால் என்னை தடுக்கப் போவதாக கருவி கொண்டிருக்கிறானாம். வேங்கி யுத்தத்தில் ஏற்பட்ட காயங்களால் நாடடைந்த தேக அசௌக்கியம் இன்னும் தீரவில்லை. நாளுக்கு நாள் பலகீனம் அதிகமாகி வருகிறது. குதிரை ஏறக்கூட முடியாதவனாயிருக்கிறேன். இதெல்லாவற்றையும் விட முக்கியமான விஷயம், மகேந்திர பல்லவன் கோட்டைக்குள் ஒளிந்து கொள்வதற்கு முன்னால் உத்தராதபத சக்கரவர்த்திக்கு உதவி கூறி ஓலை அனுப்பினானாம். ஹர்ஷவர்த்தனர் தாங்கள் காஞ்சியிலும் நான் வேங்கியிலும் அகப்பட்டு கொண்டிருக்கும் இச்சமயம் பார்த்து அசல்லபுரத்தின் மேலும் வாதாபியின் மேலும் படையெடுக்க தீர்மானித்து விட்டதாக வதந்தி உலவுகிறது. கன்யாகுப்சத்திலிருந்து சமீபத்தில் நாகார்ஜுன மலைக்கு வந்த ஒரு யாத்ரீகன் இவ்விதம் சொன்னானாம். அஜந்தா குகைகளும் சித்திரங்களையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையினாலேயே ஹர்ஷவர்தனர் மேற்படி யோசனை செய்திருப்பதாக வதந்தியாம். இந்த நிலைமையில் அடியேனுக்கு தாங்கள் என்ன கட்டளையிடுகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாய் காத்திருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் படையுடன் புறப்பட்டு வா என்று கட்டளையிட்டால் உடனே புறப்பட சித்தமாயிருக்கிறேன். என் அன்பு குகந்த தமையனும் தந்தையும் குருவும் அரசனும் உற்ற நண்பனுமான தங்களுடைய வார்த்தையே எனக்கு கடவுளின் கட்டளையை விட மேலானது. என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தங்களுடைய சேவையில் அர்ப்பணம் செய்ய எந்த க்ஷணமும் சித்தமாயிருக்கிறேன். இன்னும் வெகு காலம் சந்தேகத்திலும் குழப்பங்களிலும் என்னை விட்டு வைக்காமல் இன்னது செய் என்று திட்டமாக ஆங்கியிடும்படியாக மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன். மேற்படி ஓலையை லிகிதன் படித்து வந்தபோது ஆரம்பத்திலேயெல்லாம் புலிகேசியினுடைய கண்களிலே அனல் பறந்தது. மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட நாகப்பாம்பை போல அடிக்கடி பெருமூச்சு விட்டான். ஓலையின் கடைசி பகுதியை படித்தபோது அவனுடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் பெருகிற்று. என் அருமை தம்பி விஷ்ணுவர்த்தனா, உன்னை மறுபடியும் எப்போது காணப்போகிறேன் என்று அலறினான். சபையில் வீற்றிருந்த தளபதி பிரதானிகள் முதலியோர் யாரும் அவனுக்கு ஆறுதல் கூற முன்வரவில்லை. தாங்கள் ஏதாவது பேசினால் அதன் காரணமாக என்ன விபரீதம் நேருமோ என்னவோ என்று அனைவரும் கதிகலங்கிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று புலிகேசி புலம்புவதை நிறுத்திவிட்டு கண்களை துடைத்து கொண்டு சிம்ம கர்ஜனை குரலில், இந்த படையெடுப்புக்கு நாள் பார்த்து கொடுத்த ஜோசியன் யார்? இங்கே நம்முடன் வந்திருக்கிறானா என்று கேட்டான். நம்முடன் வரவில்லை, வாதாபியிலேதான் இருக்கிறான் என்று பிரதானிகளில் ஒருவன் சொன்னான். அப்படியானால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், வாதாபிக்கு போனதும் முதற்காரியமாக அந்த ஜோஷியனை யானையின் காலில் இடறச் செய்ய வேண்டும் என்றான் புலிகேசி. அதே சமயத்தில் புலிகேசியின் கோபத்திற்கு இரையாவதற்காகவே கொண்டு வந்தது போல் ஒரு மனிதனை மேலெல்லாம் கயிற்றால் பிணைத்து கூடாரத்துக்குள்ளே கொண்டு வந்தார்கள். புலிகேசி, இவன் யார், இவன் யார் என்று கர்ஜிக்க காஞ்சியிலிருந்து வந்த தூதர் தலைவன், பிரபு, இவன் காஞ்சி ஒற்றன். நாங்கள் வரும்போது வழியிலே இவனை சந்தித்தோம், கட்டிப்பிடித்து கொண்டு வந்தோம் என்றான். ஆஹா, இந்த பாழாய் போன பல்லவ ராஜ்யத்தில் ஒற்றர்களைத் தவிர வேறு யாருமே இல்லை போலிருக்கிறது. நல்லது, ஜோசியனுக்கு பிரதியாக இவனை யானையின் காலால் இடறச் செய்யுங்கள்
என்றான் புலிகேசி. அத்தகைய கடுமையான ஆங்கைக்கு உள்ளான மனிதன் நமக்கு ஏற்கனவே தெரிந்தவன்தான். ஆனால் இப்போது அவன் பழைய முரட்டு பட்டிக்காட்டு குண்டோதரனாயில்லை. நாகரீகமான உடை அணிந்திருந்தான். புலிகேசியின் ஆங்கையினால் அவன் அதிக மனக்கலக்கத்துக்கு உள்ளானவனாக தோன்றவில்லை. 4ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது.